லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். ஜனவரி 15. புனித வனத்துச் சின்னப்பர். எகிப்து நாட்டில் தபேஸ் பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த செல்வந்த குடும்பத்தில் கிபி 229 ஆண்டு பிறந்தார் வனத்து சின்னப்பர். தன் பெற்றோரினால் இறைபக்தியோடு வளர்க்கப்பட்ட இவர் தன் 15வது வயதில் தன் பெற்றோரை இழந்து தனிமையில் வாழ்ந்தார். கிபி 250 ஆண்டு அரசன் தீசியுஸ் கிறிஸ்தவர்களை கொன்றழிக்க தன்னை காத்துக்கொள்வதற்காக தபேசின் அருகிலுள்ள பாலைவனத்திற்கு சென்ற இவர் அங்கிருந்த சிறு குகையில் தங்கி தனிமையில் ஜெபித்து வாழ்ந்தார். அனுதினமும் ஒரு காக்கை தருகின்ற அரை அப்பத்தினையும் குகையின் அருகிலிருந்த பேரீச்ச மரத்தின் பழங்களையும் உணவாக உட்கொண்ட வனத்து சின்னப்பர் பேரீச்ச இலைகளை ஆடையாக அணிந்து கொண்டார். இவரது காலத்தில் வாழ்ந்த வனத்து அந்தோணியாருக்கு இறைவன் வனத்து சின்னப்பரை பற்றி வெளிப்படுத்த வனத்து அந்தோணியார் இவரை சந்தித்து இறை அனுபவங்களை பெற்றார். தான் மரிக்க இருப்பதினை வனத்து அந்தோணியாரிடம் தெரிவித்த வனத்து சின்னப்பர் தான் இறந்த பின்பு புனித அத்தனாசியாரின் அங்கியினை தன் உடலின் மீது போர்த்தி புதைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தன் ஜெபம் மற்றும் தவத்தின் வாயிலாக ஆண்டவரோடு ஒன்றிணைந்து வாழ்ந்த அருட்துறவி வனத்து சின்னப்பர் கிபி 341 ஆண்டு தன் 113வது வயதில் விண்ணகமடைய அவர் கேட்டுக்கொண்டதன்படி புனித அத்தனாசியாரின் அங்கியானது அவரது உடலில் போர்த்தப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. அருட்துறவி வனத்து சின்னப்பரின் நல்லடக்கத்திற்கு 2 சிங்கங்கள் குழியினை வெட்டி உதவி செய்ததாக புனித ஜெரோம் பதிவு செய்கிறார். உலக வாழ்வினை துறந்து பாலைவனத்தில் 90 ஆண்டுகள் ஜெபித்து வாழ்ந்த முதல் வனவாசியான வனத்து சின்னப்பரை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித வனத்து சின்னப்பரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வனப்பகுதியில் வாழுகின்ற மக்களுக்காகவும் அவர்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அன்னை ஓர் அதிசயம். வானதூதர்களின் அன்னை. இன்று நாம் பார்க்கவிருக்கும் அன்னை வானதூதர்களின் அன்னை. இந்த உலகில் மனிதன் பல நேரங்களில் தனிமையையும் அறியப்படாத அச்சங்களையும் அனுபவிக்கிறான். ஆனால் நம் கண்ணுக்கு தெரியாத இறைவனின் மாறாத பாதுகாப்பு கவசம் எப்போதும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அந்த இறை பாதுகாப்பின் அடையாளங்களாகவே
வானதூதர்கள் விளங்குகிறார்கள். அந்த வானதூதர்களின் நடுவே ஒரு தாயைப் போல நம் ஒவ்வொருவரையும் அக்கறையுடன் கவனித்து நம்மை இறைவனின் பேரன்பிடம் அழைத்து செல்லும் வழிகாட்டியாக திகழ்பவளே வானதூதர்களின் அன்னை. அன்னை மரியாள் விண்ணகமும் பூமியும் சந்திக்கும் உன்னத தருணத்தில் அன்னை மரியாள் முழு மனுகுலத்தின் தாயாக நின்று நமக்காக பரிந்து பேசுகிறார். வானதூதர்களின் அன்னை என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல, அது இறைவனின் அருளும் மனிதனின் நம்பிக்கையும் கைகோர்க்கும் ஒரு புனிதமான உறவாகும். அன்னை மரியாள் இறைவனின் திருவுலத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததன் மூலம் விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் இடையே ஒரு அன்பின் பாலமாக மாறினார். நாம் சவால்களை சந்திக்கும் போதும் தனிமையில் வாடும்போதும் அன்னையின் அந்த பாதுகாப்பு அரண் நம்மை வழிநடத்துகிறது. வானதூதர்களின் அன்னை என்பது வெறும் மகுடத்தை சூட்டும் ஒரு அழகான பெயர் மட்டுமல்ல, அது இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான புனிதமான உறவின் சாட்சியாகும். வானதூதர்கள் இறைவனின் செய்தியை தாங்கி வரும் தூதர்கள் என்றால், அன்னை மரியாள் அந்த இறைவனே மனிதனாக பிறப்பதற்கு தன் வாழ்வையே அர்ப்பணித்தார். இறைவனின் மீட்பு திட்டத்திற்கு எவ்வித தயக்கமுமின்றி ஆம் என்று அவர் சொன்ன அந்த ஒரு சொல் விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் மங்கள சொல்லாக மாறியது. திருச்சபை மரபில் அன்னை மரியாள் ரெஜினா ஆங்லோராம், அதாவது வானதூதர்களின் ராணி என்று போற்றப்படுகிறார். வானதூதர்களின் பணி இறைவனை புகழ்வதும் அவர் கட்டளைகளை செயல்படுத்துவதும் ஆகும். அன்னை மரியாளின் வாழ்வோ இறைவனின் திருவுளத்தையே தன் கருவில் சுமந்த வாழ்வாகும். எனவேதான் வானதூதர்கள் அனைவரும் அன்னையை தங்கள் அரசியாக ஏற்று போற்றுகின்றனர். இந்த உயரிய பதவி என்பது உலகியல் ரீதியான அதிகாரம் கொண்ட ஒன்றல்ல, இது விண்ணக படைகளையே தன் அன்பால் ஆளுகின்ற உன்னதமான தெய்வீக பதவியாகும். இந்த பெயர் அதிகாரத்தை குறிக்கும் மகுடம் அல்ல, மாறாக அது எல்லைகள் இல்லாத தாய்மையின் பெயர். ஒரு ராணி தன் அதிகாரத்தால் ஆளுகிறார், ஆனால் ஒரு தாய் தன் அரவணைப்பால் ஆளுகிறார். அன்னை மரியாள் வானதூதர்களுக்கு ராணியாக இருந்தாலும் நமக்கு அவர் என்றும் அன்பு மாறாத தாயாகவே இருக்கிறார். விண்ணக தூதர்கள் சூழ வீற்றிருக்கும் அதே வேளையில் பூமியில் வாடும் ஒவ்வொரு பிள்ளையின் அழுகுரலுக்கும் செவிசாய்க்கும் எளிய தாயாக அவர் விளங்குவதே இந்த வானதூதர்களின் அன்னை என்ற பெயரின் உண்மையான உட்பொருளாகும். வானதூதர்களின் அன்னை என்ற உன்னத பெயரின் தொடக்க புள்ளியாக அறிவித்தல் நிகழ்வு அமைகிறது. கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாளிடம் தோன்றி சொன்ன முதல் வார்த்தை மரியே அஞ்சாதே என்பதாகும். இந்த ஒற்றை வார்த்தை மரியாளின் உள்ளத்தில் இருந்த மனித பயத்தை நீக்கியது மட்டுமல்லாமல் மனுக்குல மீட்பிற்கான இறை திட்டத்தையும் முறைப்படி தொடங்கி வைத்தது. அந்த புனிதமான நொடியிலிருந்து மரியாள் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் வானதூதர்களுடன் கைகோர்த்து செயல்படும் ஒரு உன்னத தாயாக தன் பயணத்தை தொடங்கினார். வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது வானதூதர்களின் அன்னை மீதான பக்தி ஆரம்பகால கிறிஸ்தவ திருச்சபையிலிருந்தே வேரூன்றி வந்துள்ளது. குறிப்பாக இடைக்காலத்தில் இந்த பக்தி மக்களிடையே பெரும் எழுச்சியடைந்தது. புனித பிரான்சிஸ் அசிசி அவர்களின் காலத்தில் பிரான்சிஸ்கன் சபை மரபில் இருந்து இன்னும் ஆழமான பரிமாணத்தை பெற்றது. அன்னை மரியாள் வானதூதர்களால் சூழப்பட்டிருப்பதை மக்கள் வெறும் காட்சியாக பார்க்காமல் ஒரு பாதுகாப்பு அரணாகவே உணர்ந்தனர். தங்களை காக்கும் வானதூதர்களுக்கு ஒரு தாய் உண்டு என்றால் அது மரியாளை தவிர வேறு எவரும் இல்லை என்பதை மக்கள் முழுமையாக நம்பினர். இத்தாலியில் உள்ள அசிசி நகருக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் போர்சியுங்குலா எனப்படும் தூய வானதூதர்களின் அன்னை ஆலயம் கத்தோலிக்க திருச்சபையின் வரலாற்றில் மிக முக்கியமான இடமாகும். எளிமையின் சின்னமாகவும் தாழ்மையின் அடையாளமாகவும் திகழ்ந்த புனித பிரான்சிஸ் அசிசி வானதூதர்களுடன் ஆழமான ஆன்மீக நட்பை கொண்டிருந்தார். இந்த சிறிய ஆலயத்தில்தான் புகழ்பெற்ற பிரான்சிஸ்கன் இயக்கம் பிறந்தது. மேலும் ஆன்மீக கொடையான போர்சியுங்குலா மன்னிப்பு இங்கிருந்துதான் அறிவிக்கப்பட்டது. இது இறைவனின் அளப்பரிய கருணையையும் அன்னையின் பரிந்துரையும் ஒரு இடத்தில் சந்திக்கும் புனித தலமாக இன்றும் போற்றப்படுகிறது. கத்தோலிக்க விசுவாசத்தின்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவனால் ஒரு பாதுகாப்பு தூதர் வழங்கப்பட்டிருக்கிறார். நம்மை தீமையிலிருந்து காத்து நல்வழியில் நடத்த இந்த தூதர்கள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார்கள். அந்த பாதுகாப்பு தூதர்களின் பணியை
தாயுள்ளத்தோடு கவனித்து அவர்களை தன் பிள்ளைகளாகிய நமக்கு துணையாக அனுப்பி வைக்கிறார் அன்னை மரியாள். நாம் இக்கட்டான சூழல்களில் தவிக்கும் போது நம் பாதுகாப்பு தூதர்களை தட்டி எழுப்பி நம்மை அரவணைக்கச் செய்கிறார் அன்னை மரியாள். உலகம் முழுவதும் போர்சியுங்குலா போன்ற பல புனித தலங்கள் வானதூதர்களின் அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. இத்தாலியில் உள்ள தூய வானதூதர்களின் அன்னை பேராலயம், நம் நாட்டில் உள்ள பிரான்சிஸ்கன் ஆலயங்கள் வரை அனைத்தும் ஆன்மீக அமைதியின் மையங்களாக திகழ்கின்றன. இந்த ஆலயங்களுக்கு புனித பயணம் மேற்கொள்ளும் விசுவாசிகள் விண்ணக தூதர்களின் பிரசன்னத்தையும் அன்னையின் மாறாத பாதுகாப்பையும் உணர்கிறார்கள். அன்னை மரியாளின் பரிந்துரையால் விண்ணகமும் மண்ணகமும் இணைந்து நம்மை இறைவனின் பேரன்பிற்குள் வழிநடத்துகின்றன என்பதே இந்த புனித தலங்கள் சொல்லும் செய்தியாகும். அன்னையின் பரிந்துரையால் நடந்த எண்ணற்ற அதிசயங்களில் புனித பிரான்சிஸ் அசிசியின் வாழ்வில் நடந்த ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அற்புதம் மிக சிறந்தது. ஒருமுறை புனித பிரான்சிஸ் அசிசி போர்சியுங்குலா சிற்றாலயத்தில் ஆழ்ந்த ஜெபத்தில் இருந்தபோது ஒரு தெய்வீக ஒளியை கண்டார். அங்கே இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாவும் பல்லாயிரக்கணக்கான வானதுதர்கள் சூழ அவருக்கு காட்சியளித்தனர். அப்போது இயேசு பிரான்சிஸ் அசிசியிடம் கேட்டது, மக்களின் ஆன்ம மீட்புக்காக உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பிரான்சிஸ், ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்கு வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் வருந்தும் ஒவ்வொருவருக்கும் நீர் முழுமையான பாவ மன்னிப்பை வழங்க வேண்டும் என்று வேண்டினார். ஒரு சாதாரண மனிதன் இவ்வளவு பெரிய வரத்தை கேட்பது ஒரு அதிசயமாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் அன்னையின் பரிந்துரையாலும் பிரான்சிஸின் ஆழ்ந்த நம்பிக்கையாலும் அந்த வரம் அருளப்பட்டது. இதுவே வரலாற்றில் போர்சியுங்குலா மன்னிப்பு என்ற பெயரும் அதிசயமாக இன்றும் கொண்டாடப்படுகிறது. மற்றொரு சுவாரஸ்யமான அற்புதம் அன்னை மரியாளின் பாதுகாப்பு பற்றியது. புனித பிரான்சிஸ் ஒருமுறை கடுமையான சோதனைகளுக்கு உள்ளான போது தன்னை வருத்தி கொள்ள முள்செடிகளுக்குள் விழுந்தார். ஆனால் வானதுதர்களின் அன்னை அந்த முட்களை எல்லாம் நறுமணம் வீசும் ரோஜாக்களாக மாற்றியதாக கூறப்படுகிறது. இன்றும் அந்த இடத்தில் வளரும் ரோஜா செடிகளில் முட்கள் இருப்பதில்லை என்பது ஒரு கண்கூடான அதிசயமாக கருதப்படுகிறது. இத்தகைய நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துவது ஒன்றே, நாம் நம்பிக்கையோடு அன்னையிடம் சரணடையும் போது இயற்கை விதிகளையும் தாண்டி விண்ணக தூதர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்கள் என்பதே. இன்றைய நவீன உலகிற்கு வானதூதர்களின் அன்னை வழங்கும் செய்தி மிகவும் தெளிவானது. நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை, விண்ணகம் உன்னோடு எப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே பயம் உன் வாழ்க்கையை ஆள ஒருபோதும் அனுமதிக்காதே. விண்ணகம் உன்னை மறக்கவில்லை என்ற உறுதியோடு நாம் பயமின்றி நம்பிக்கையுடன் வாழ அழைக்கப்படுகிறோம். அன்னையின் பாதுகாப்பில் நம்மை முழுமையாக ஒப்படைப்போம். வானதூதர்களின் அன்னை நமக்கு ஒரு விசுவாச பாதுகாப்பாகவும் விண்ணக துணையாகவும் இருந்து என்றும் நம்மை வழிநடத்துவார். வானதூதர்களின் அன்னை நமக்கு இன்று வழங்கும் மிகப்பெரிய உறுதிமொழி இதுதான். மகனே, மகளே, நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை, விண்ணகம் உன்னை மறக்கவில்லை. நம்முடைய அன்றாட போராட்டங்கள், கண்ணீர் மற்றும் கவலைகளுக்கு மத்தியில் நாம் கண்ணுக்கு தெரியாத இறைவனின் படைகள் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. அன்னை மரியாள் அந்த படைகளுக்கு அரசியாக மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் அன்பு தாயாக இருந்து வழி நடத்துகிறார். எனவே தேவையற்ற பயங்களுக்கு நம் இதயத்தில் இடம் கொடுக்காமல் நம்பிக்கையோடு வாழ முயற்சி எடுப்போம். செய்திகள், கருத்துகள், கண்ணோட்டங்கள் மற்றும் கலாச்சாரங்களில் வேறுபாடுகள் இருந்த போதிலும் எப்போதும் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையுடன் செயல்பட வேண்டிய பத்திரிகை சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தத்தை லா ரீபுப்ளிகா நாளிதழ் பிரதிபலிக்கிறது என்று கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜனவரி 16 வியாழக்கிழமையன்று லா ரீபுப்ளிகா எனப்படும் இத்தாலிய பொதுநலன் நாளிதழ் ஒன்றின் 50வது ஆண்டு நிறைவை ஒட்டி அதன் ஆசிரியர் குழுவிற்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தி ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, அரை நூற்றாண்டு வரலாற்றை பதிவு செய்வதிலும் அதன் வாசகர்களுடன் வலுவான உறவை வளர்ப்பதிலும் அதன் பங்களிப்பை பாராட்டியுள்ளார்.
இந்நாளிதழ் அரை நூற்றாண்டு வரலாற்றை தினமும் நினைவுகூர்ந்துள்ளது என்றும் அதன் வாசகர்களுடன் இணைந்து வளர்ந்து பல இத்தாலிய நகரங்களில் ஆழமாக வேரூன்றியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை. பொறுப்பான பத்திரிகை என்பது விரோதத்தை விட ஆக்கப்பூர்வமான உரையாடலை ஊக்குவிக்க வேண்டுமென்றும் பொது நன்மைக்கும் மனித குடும்பத்தின் ஒன்றிப்பிற்கும் இறுதியில் அமைதிக்கும் பங்களிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை உரையாடல் மோதலை வென்று அமைதியை கட்டமைக்கிறது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இறுதியாக இந்நாளிதழ் உண்மைக்கான மற்றும் நேர்மைக்கான தேடலால் ஈர்க்கப்பட்டு தப்பெண்ணங்களிலிருந்து விடுபட்டு சுதந்திரமான மற்றும் திறந்த தகவல் தொடர்பை தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று கூறி தனது வாழ்த்துச் செய்தியை நிறைவு செய்துள்ளார் திருத்தந்தை. சுவிட்சர்லாந்தில் உள்ள கிரான்ஸ் மொந்தானாவில் ஏற்பட்ட கொடிய தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த ஆறுதலையும் ஆன்மீக ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜனவரி 14 புதன்கிழமையன்று இவ்விபத்தில் இறந்தவர்களின் அல்லது படுகாயமடைந்தவர்களின் உறவினர்களை திருப்பீடத்தில் சந்தித்த போது இந்த துயரத்தை உலகெங்கிலும் உள்ள மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பெரும் துன்பத்தின் தருணம் என்று வர்ணித்தார் திருத்தந்தை. அவர்களின் வலியின் ஆழத்தையும் அத்தகைய இழப்பை எதிர்கொள்ளும் போது மனித வார்த்தைகள் போதுமானதாக இல்லை என்பதையும் அவர்களிடம் ஒப்புக்கொண்ட திருத்தந்தை கிறிஸ்தவ நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு சிலுவையில் கைவிடப்பட்ட கிறிஸ்துவின் கூக்குரலை எடுத்து காட்டி இறப்பிற்கு அப்பாற்பட்ட நம்பிக்கையின் அடித்தளமாக உயிர்த்தெழுதலை சுட்டிக்காட்டினார். உங்களுடன் சேர்ந்து திரு அவை இந்த துன்பத்தை தாங்குகிறது என்றும் துயரமோ இறப்போ அவர்களையும் அல்லது அவர்களது அன்புக்குரியவர்களையும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்றும் அவர்களுக்கு உறுதியளித்த திருத்தந்தை இயேசு அவர்களின் வழியில் பங்கு கொள்கிறார் என்றும் துயரம் மற்றும் நிச்சயமற்ற நிலையில் அவர்களுடன் நடப்பார் என்றும் வலியுறுத்தி கூறினார். புனித பவுல் பெருங்கோவிலில் நிறுவுவதற்காக வத்திக்கானின் பல்வண்ணக்கல் கலைக்கூடம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் பாரம்பரிய பல்வண்ணக்கல் உருவத்தை வடிவமைத்துள்ளது என்று திருப்பீடச் செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. ஜனவரி 14 புதன்கிழமையன்று இந்த செய்தியை வழங்கியுள்ள திருப்பீடச் செய்தி தொடர்பகம் புதிய திருத்தந்தை ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் மேற்கொள்ளப்படும் வரலாற்று சிறப்புமிக்க மரபினை போற்றும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டது என்றும் இந்த பணி திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பொறுப்பேற்ற 8 மாதங்களில் நிறைவு பெற்றுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த பணி புனித பவுல் பெருங்கோவிலின் தலைமை அருள்பணியாளர் கர்தினால் ஜேம்ஸ் மைக்கேல் ஹார்வி அவர்களின் வேண்டுகோளின் பேரில் தொடங்கப்பட்டது என்றும் 137 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு வட்ட வடிவ பதக்கம் புனித பேதுரு பெருங்கோவிலின் பராமரிப்பு அமைப்பின் கீழ் இயங்கும் வத்திக்கானின் பல்வண்ணக்கல் கலைக்கூடத்தில் தயாரிக்கப்படும் நீல வண்ணமயமாக்கப்பட்ட கண்ணாடி துண்டுகள் என்றும் குறிப்பிட்டுள்ளது அச்செய்தி தொடர்பகம். ரோமையில் உள்ள 4 முக்கிய பெருங்கோவில்களின் புனித கதவுகள் அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டு முத்திரையிடப்படும் தனிப்பட்ட சடங்குகளுக்கான கால அட்டவணையை திருப்பீட செய்தி தொடர்பகம் வெளியிட்டுள்ளது. திருப்பீட செய்தி தொடர்பகத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி 4 முக்கிய பெருங்கோவில்களின் புனித கதவுகள் இந்த வாரம் நடைபெறும் தனிப்பட்ட சடங்குகள் மூலம் முழுமையாக மூடி முத்திரையிடப்பட்டு வருகின்றன. முதலாவதாக ஜனவரி 13 செவ்வாயன்று மாலை 7 மணிக்கு மேரி மேஜர் அன்னை மரியா பெருங்கோவிலின் புனித கதவு அதிகாரப்பூர்வமாக மூடி முத்திரையிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜனவரி 14 புதன்கிழமையன்று புனித ஜான் லாத்தரன் பெருங்கோவிலில் இந்த திருச்சடங்கு நடைபெற்றது. ஜனவரி 15 வியாழனன்று புனித பவுல் பெருங்கோவிலின் புனித கதவு மூடி முத்திரையிடப்பட்டது. இந்த தொடர் சடங்குகளின் இறுதி நிகழ்வு ஜனவரி 16 வெள்ளியன்று மாலை புனித பேதுரு பெருங்கோவிலில் நடைபெறவுள்ளது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.